ஹாய் ஜஸ்ட் மினிட்ல டேஸ்டியான குலாப் ஜாமுன் தாங்க பார்க்க போகிறேன். என்னோடய ஸ்டைலில் பார்க்கலாம் வாங்க. கார்த்திகை தீபம் வந்துச்சு, ஸ்வீட்டே செய்யலைனா எப்படின்னு சொல்லிட்டு நான் எம்ஆர்டி குலாப் ஜாமுன் மாவு ஒரு பேக்கெட்டும் அரை கிளாஸ் வாட்டர் எடுத்து நல்லா பிசைய ஆரம்பிச்சுக்கிட்டேன். மாவை எப்பயுமே சாஃப்டாக ஹேண்டில் பண்ணுங்கள், ரொம்ப ப்ரெஸ் பண்ணி பிசையாதீங்க, அப்புறம் ஹார்ட் ஆயிரும். குலாப் ஜாமுன் நம்ம எதிர்பார்த்த மாதிரி வராது. குலாப் ஜாமுன் மாவை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு ரோல் பண்ணுங்கள். நல்லா ரோல் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி ஜஸ்ட் மினிட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். கண்டிப்பாக நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணி நான் நிறையா சப்போர்ட் பண்ணுங்கள். ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நம்ம பேஜில் ரொம்ப சூப்பரான வீடியோஸ் வருது, அதுக்கு நீங்கள் ரெஸ்பான்ஸ் பண்ணுறீங்க, ரொம்ப நல்லாவே ரெஸ்பான்ஸ் இருக்குது, அதுக்கும் ரொம்ப தேங்க்ஸ். ஸோ இப்போ நம்ம ஒரே ஷேப்பில் இருக்கணும்னு சொல்லி நைஃப் வச்சு நான் வெட்டிக்கிட்டேன். எப்பயுமே மாவு உருட்டும் போது இந்த மாதிரி உள்ளே ப்ரெஸ் பண்ணி உருட்டுங்க. ஸோ நம்ம எண்ணெயில் போடும் போது பிரிஞ்சு போகாமல் சூப்பராக வரும். உங்களுக்கு என்ன மாதிரி ஷேப் வேணுமோ அந்த மாதிரி ஷேப்பில் எடுத்துக்கோ. நான் புதுசாக இன்றைக்கி 2 ஷேப்பில் ட்ரை பண்ணியிருக்கேன். இப்போ ஜீரா ரெடி பண்ணிக்கலாம். ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துகிட்டு நான் 1.5 கிளாஸ் தண்ணிக்கு 2 கிளாஸ் சுகர் எடுத்திருக்கேன். இதே கிளாஸில் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நீங்கள் தொட்டு பார்க்கும் போது தண்ணியாக இருக்கக்கூடாது, கொஞ்சமாக சுகராக இருக்கணும். எப்படின்னா இப்போ நீங்கள் தொட்டு பார்க்கும்போது தண்ணியாக இருந்துச்சுன்னா ஜீரா கரெக்டாக இல்லைன்னு அர்த்தம். கொஞ்சம் சுகர் அப்படியே ஒட்டி வரணும். இப்போ 3 ஏலக்காய் நான் ஆட் பண்ணியிருக்கேன். அதை ஒரு சைடு எடுத்து வச்சிடலாம். இப்போ நம்ம உருட்டி வச்சுருக்கோம் இல்லையா குலாப் ஜாமுன் பால், அதை நல்லா போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். நம்ம பெருசாக குலாப் ஜாமுன் போடுறோம் அப்படின்னும் போது நல்லா வேகணும். ஸோ நல்லா கிளறி விட்டுட்டு நல்லா வேக வச்சுக்கோங்க. லைட் டார்க் ப்ரௌன் வரும்போது எடுத்துருங்க. ரொம்ப டார்க் ப்ரௌன் ஒன்று எதிர்பார்க்காதீங்க, அப்புறம் கண்டிப்பாக கறிகளும். இந்த அளவுக்கு வரும்போது எடுத்துருங்க. நம்ம இன்னும் 2 ஷேப் ட்ரை பண்ணோம் இல்லையா, அதையும் நல்லா கிளறி விட்டு எடுத்துக்கோங்க. இப்போ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நம்ம ஜீராவில் போட்டுடலாம். ஜீராவில் போட்டு 3 ஹார்ஸ் கழிச்சு கண்டிப்பாக எடுத்து டேஸ்ட் பண்ணி சாப்பிடுங்க. இந்த மாதிரி குண்டு குலாப் ஜாமுனாக வீட்டில் செஞ்சு கொடுங்க. எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஹாப்பி கார்த்திகை தீபம். ஜஸ்ட் மினிட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.